நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியாக வந்து நம்ம எழில் இருக்கார்ல, அவர் வந்து சுடரை வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் நம்ம சுடர் இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எழில் இருக்கார்ல, அவர் வந்து சுடரோட திங்ஸ் ஒன்று ஒன்றா கீழே போட்டிருந்தாங்கல்ல, அதாவது வளையல், அந்த செருப்பு, வாட்ச் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வர மாதிரி காட்டுறாங்க. அங்கனக்குள்ளே பார்த்தா ஒரு கம்பு வந்து அந்த காட்டுக்கு சென்டரில் வந்து ஒரு கம்பு ஊனி இருக்குது. அந்த கம்புக்கு மேலே பார்த்தா சுடரோட துப்பட்டா இருக்குல்ல, அது வந்து அங்கனக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை வந்து பார்த்துடுறாரு. பார்த்த உடனே ஓ இதுதான் சுடரோட துப்பட்டா, இது இங்கே தான் இருக்கா கண்டிப்பாக, ஆனால் சுடர் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்து வந்து நல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்து ஒரு பக்கம் தேடுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம எழில் சார் இருக்கார்ல, அவர் வேறு தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து இந்து வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்து வந்து ஒரு இடத்துல நடக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல மண் இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் ஒரு ட்ரம்மு மாதிரி தானே அடைச்சி வச்சாங்க. அந்த இடம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. சுடர் இங்கே தான் இருக்கா இங்கே தான் இருக்கான்னு கத்துறாங்க. ஆனால் எழிலுக்கு வந்து நம்ம இந்து பேசுகிறதான் கேட்காதுல்ல, அதனால் அவர் பாட்டில் ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இவங்களும் கத்தி கத்தி பார்க்காங்க, எழில் வர்ற மாதிரியே தெரியல. அதுக்கடுத்து எழிலாவே அங்கிட்டு இங்கிட்டு தேடி கடைசியில் அதே இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவொடனே என்ன, ஆனால் அவருக்கு இந்த இடத்துலாம் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. சுடர் எங்கே சுடர் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு கீழே முட்டி போட்டு கை வைக்காரு. கை வைக்கும்போது கண்டுபிடிச்சிடுறாரு. கீழே வந்து ட்ரம் மாதிரி ஏதோ ஒன்று தெரியுது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. சுடர் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே சுடர் இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறாரு. பக்கத்தில் இந்து நின்றுக்கிட்டு ஆமாம் சுடர் இங்கே தான் இருக்கா, டக்குன்னு தோண்டுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம எழில் டக்குன்னு பக்கத்தில் இருந்த மம்பட்டி எடுத்து டம்முன்னு அடித்து தோண்ட ஆரம்பிச்சிடுறாரு. தோண்டி பார்த்தா உள்ளே வந்து ஒரு ட்ரம்மு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்மை உடங்க தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு இந்து வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எழில் வந்து டக்குன்னு அந்த ட்ரம்மெல்லாம் உடைக்காரு. உடச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தோம்னா நம்ம சுடர் வந்து மயங்கி போய் கிடக்காங்க. உடனே சுடரை வந்து கையை பிடிச்சி வெளியில் தூக்கி சுடர் எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சுடருக்கு வந்து மூச்சு பேச்சே இல்லை. அவங்க வரல, அந்த ஆக்சிஜன் குறைபாடு இருக்குல்ல, ஒரு அரை மணி நேரம் தான் அந்த ட்ரம்முக்குள்ளே வந்து அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களா. ஆனால் இவங்க தேடி கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆனதுனால அவங்களால அந்த இதில் வந்து மூச்சு விட முடியாமல் மயங்கிட்டாங்க. என்ன பண்ணுறேனே தெரியலை. இங்கிட்டு பார்த்தா இந்து ஒரு சைடு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இவர் நம்ம எழில் இருக்கார்ல, சுடர் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கண்ணத்தை தட்டி என்னென்னமோ கண்ணெல்லாம் டாக்டர் செக் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி செக் பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் சுடரோட உடம்புலேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே ஆகிற மாதிரி தெரியலை. உடனே நம்ம எழில் சார் வந்து டக்குன்னு நம்ம கையில் நெஞ்சில் கையை வச்சு அழுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சுடர் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அழுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃபைனலாக வந்து சுடர் வந்து கண்ணு முழிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.